தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் பிரதமரை சந்திக்க நேரம் கோரியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு அந்த மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கும் நிலையில் கனமழை பெய்து வரும் நிலையில் பிரதமரை சந்திக்க நேரம் கோரியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லியில் நாளை பிரதமர் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெள்ள பாதிப்புகள் குறித்தும் நிவாரணத் தொகை கோரியும் முதலமைச்சர் டெல்லியில் நாளை பிரதமரை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெர்லி. முதலமைச்சர் நாளை பிரதமரை சந்திக்க நேரம் கோரியுள்ள நிலையில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்க வாய்ப்பிருக்கிறது? முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக பிரதமரை சந்திக்க இருப்பதற்காக நேரம் கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரம் கோரியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகின. இந்த பாதிப்பிலிருந்து அந்த மீட்பு பணிகளை செய்வதற்காகவும் அதை சீரமைப்பதற்காகவும் தமிழக அரசு சார்பாக பிரதமருக்கு நிதியானது கோரியிருந்தது. கிட்டத்தட்ட 7,000 கோடி நிதி கோரப்பட்டிருந்தது. அது இடைக்கால நிதியாகவும் மொத்தமாக 12,000 கோடி நிதியானது தமிழக அரசு சார்பாக பிரதமருக்கு ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மத்திய குழுவும் கடந்த வாரம் சென்னையில் மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். இந்த வாரத்தில் மத்திய குழுவின் ஆய்வு அறிக்கையானது பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இதனை அடுத்து பிரதமரை சந்திக்க நேரம் கோரியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக கோரி இருக்கக்கூடிய அந்த முழு நிவாரணத் தொகையும் அதாவது நிதியையும் வழங்குவது தொடர்பாகவும் பிரதமரிடம் பேச இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இது தொடர்பாகவும் அங்கு தற்போது மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அங்கும் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகள் தொடர்பாகவும் நிதிகள் தேவைப்படுகிறது. இது தொடர்பாகவும் நாளை பிரதமரை சந்திக்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் இது தொடர்பாக நேரடியாக பேசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மழை வெள்ள காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காகவும் நிரந்தரமாக இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான மேற்கொண்டு சில திட்டங்களை துவக்குவது தொடர்பாகவும் பல்வேறு நிதிகள் தேவைப்படுகிறது. இது தொடர்பாகவும் நாளை பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்திக்க நேரம் கோரிக்கும் பட்சத்தில் இது தொடர்பாக அவர்கள் இருவரும் சந்தித்து பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.